நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் சிலுவை தியான நிகழ்ச்சிக்கென்று உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் சிலுவையை பற்றிய உபதேசத்திற்குள்ளாய் தியானத்திற்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோம். இந்த நாட்கள் ஆண்டவர் பாடுபட்ட நாட்கள் என்று சொல்லி எல்லாராலும் அனுசரிக்கப்படுகிற ஒரு காலம். இந்த நாட்களிலும் ஆண்டவர் எதற்காக நமக்காக பாடுபட்டார், நம்மேல் விழுந்த தண்டனை அவர் மேல் எப்படி வந்தது, இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆக்கினைக்காக அவர் சிலுவையில் பலியானார். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ மீறுதல்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் நான் கீழ்ப்படிந்தேனா என்று சொன்னால் இல்லவே இல்லை. எந்த மனுஷனும் பாவிதான், யாரையுமே அதில் தள்ள முடியாது. நானும் கூட ஒரு பாவியாக இருந்த என்னைத்தான் தேவன் தேடி வந்தார். நான் மீறி நடந்தேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நான் நடந்திருக்கிறேன். ஆண்டவர் விக்கிரக ஆராதனையை வெறுக்கிறவர். ஆனால் விக்கிரகத்தின் அடிமையில் நான் உழன்று கொண்டிருந்த என்னை, அந்த மீறுதல்களை கர்த்தர் என்னை விட்டு அகற்றி எனக்காக காயப்பட்டு எனக்காக ரத்தம் சிந்தினார். ஆண்டவர் உங்களுக்காகவும் இந்த கால வேளையில் ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் காயப்பட்டது நமக்காக, நம்முடைய மீறுதல்களாக. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினது ஏன் தெரியுமா? தேவ மகிமையோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உருவாக்கினார். ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததன் நிமித்தம் அந்த தேவ மகிமையை இழந்து போனார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற இந்த கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது என்று சொன்னார். அங்கே ஒரு கீழ்ப்படியாமை எழும்புகிறது, ஒரு மீறுதல். ஆண்டவர் சொன்னால் என்ன? நீங்கள் எடுத்து புசித்தால் உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கண் திறக்கப்பட வேண்டும்? அங்கே பாவத்தின் கண் திறக்கப்பட்டது, ஞானமான கண் மூடப்பட்டது, மனக்கண் மூடப்பட்டது. அது அவர்களுக்கு தெரியாமல், ஒருவேளை இதை நாம் புசித்தால் நம் கண் திறக்கப்பட்டு பெரிய மகிமையை காண்போம் என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டார்கள். கீழ்ப்படியாமை வந்தபோது ஒரு வஞ்சிக்கப்படுகிற ஒரு ஆவி அவர்களை வஞ்சித்தது. எந்த மனுஷன் பாவம் செய்ய துணிந்து போகிறானோ, கீழ்ப்படியாமல் போகிறானோ, அவன் அடுத்தடுத்து ஒவ்வொரு பாவங்களாய் செய்ய வேண்டி வரும். ஆண்டவர் அங்கே கேட்கிறார், நீங்கள் தோட்டத்தின் நாடு எங்கே இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே ஒரு வெட்கத்தின் ஆவி அவர்களுக்குள்ளாய் செயல்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை என்ற ஒரு ஆவிக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது வெட்கத்தின் ஆவி நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் அதுவரை தாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அந்த பழத்தை எடுத்து புசித்தவுடன், பாவத்தின் கண் திறக்கப்பட்டவுடன் நாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த வெட்கத்தின் ஆவி ஏதேன் தோட்டத்தில் எழும்பினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அதோடு அவர்கள் விடலை. ஆண்டவர் சொன்னார், புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்தீர்களா என்று சொல்லி கேட்கும் பொழுது, நீங்கள் சொன்னீங்கள்ல, எனக்கு கொடுத்தீங்கள்ல, இந்த பெண், இந்த சகோதரி, இந்த ஏவாள் எனக்கு இந்த கனியை புசிக்க கொடுத்தா. அவர் சொல்றா, சர்ப்பம் என்னை புசிக்க சொன்னது, அதனால் நான் புசிக்கேன். ஒருவர் மேல் ஒருவர் பழி சுமத்துகிற ஒரு பழக்கம் அங்கே ஏற்படுகிறது. தப்பித்து கொள்ளத்தக்கதாய் ஒருவரை சாட்டி ஒருவர் பேசுகிறது, பொய் சொல்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது. இன்று வரை அந்த காரியங்கள் தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, இந்த காரியத்தில் நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் அந்த கீழ்ப்படியாமையின் ஆவி இந்த நாட்களில் அதிகமாய் செயல்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஏதேன் தோட்டத்தில் தொடர்ந்த அந்த சத்துருவின் வல்லமையை இன்றைக்கு வரைக்கும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த உபவாச நாட்களில் ஒருவேளை என் பிள்ளைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், என் பிள்ளை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள். ஆனால் உங்களுக்கு முன்பாகவே அவர் நமக்காக நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அக்கிரமங்கள்
நம்ம வாழ்க்கையில் கிரமம் இல்லாமல் எதை எதை செய்கிறோமோ, ஆண்டவர் சொன்னதற்கு மீறி எதையெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் அக்கிரமம். கிரமமாக நாம் ஜெபிக்கிறோமா? கிரமமாக நாம் வேதம் வாசிக்கிறோமா? கிரமமாக கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கிரமமாய் கொடுக்கிறோமா? நாம் சொல்லியிருப்போம், ஆண்டவரே நான் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரை நான் ஜெபிப்பேன். வருடத்தின் ஆரம்பத்திலே அப்படிப்பட்ட தீர்மானங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். வேதத்தை இத்தனை அதிகாரங்கள் நான் வாசிப்பேன், நான் ஒழுங்காக வாசிப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணியிருக்கலாம். பொருத்தனை பண்ணினதில் கிரமமாக இருக்கிறோமா? கிரமமில்லாமல் செய்கிற அத்தனை காரியங்களும் அக்கிரமம் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் கூட நாம் அந்த காரியத்தில் தவறுகிறோம் அல்லவா? நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். அப்போ நமக்காக காயப்பட்டார். எவ்வளோ காயங்கள் தெரியுமா? கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டன. விழாவில் ஈட்டியா எடுத்து குத்தினார்கள். தலையில் முள்முடி சூட்டினார்கள். எதற்காக? நமக்காக நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எடுத்து வாசிப்போம். எபிரேயர் யோவான் 19:1-2-3. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், பிலாத்து அவரை அடித்தானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் ஏதாவது ஒரு பாவம் செய்தாரா என்று பார்ப்போமானால் குற்றமில்லாத இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அவர் ஒரு குற்றம் கூட செய்யவில்லை. அவர் மேல் எந்த தவறும் இல்லை. ஆனால் நமக்காக அவர் குற்றப்படுத்தப்பட்டார். நமக்காக அந்த ஆக்கினை என்றால் தண்டனை, அந்த தண்டனை அவர் அனுபவித்தார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். நமக்காக தான் அடிக்கப்பட்டார். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அந்த சிலுவை காட்சியை கண்முன் கொண்டு வருவோம். இந்த நாட்களில் நான் சிலுவையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள். ஆனால் அந்த சிலுவை காட்சியை நம் கண்முன் கொண்டு வருவோமானால் ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் காண முடியும். அவர் தலையிலே முள்முடி சூட்டினார்கள். இன்றைக்கு காலில் ஒரு முள்ளு குத்தினால என்று அலறுகிறோம். எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அந்த முள் தைத்து ஏதோ பலமாய் உள்ளே போய்விட்டால் காலை நொண்டி நொண்டி நடக்கிறோம். ஆனால் அவர் தலை முழுவதும் முள்முடி சூட்டினார்கள். அந்த முள்ளை வைத்து கோலால் அடித்தார்கள். அந்த முள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அந்த முள் கண் வழியாக கூட வெளியே வந்ததான். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க, எவ்வளோ பெரிய காரியம். ஆண்டவர் நமக்காக பாடுகளை பட்டார். அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர் நமக்காகவே இந்த பாடுகளை அனுபவித்தார். முள்முடி சூட்டினார்கள். அவர் வஸ்திரத்தை கழற்றி அவர்களுக்கு வேறொரு வஸ்திரத்தை உடுத்துவித்தார்கள். அவமானப்படுத்தினார்கள். நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக அவமானப்படுத்தப்பட்டார். இன்றைக்கு நான் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய பாவத்து நிமித்தம் நான் தண்டிக்கப்படுகிறேன் என்று சொல்வீர்களானால், நமக்காக அவமானப்பட்ட இயேசுவின் முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் மாறி போகும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நான் ஒரு பொருத்தனையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் என் பொருத்தனை நிறைவேற்றுவாரா, என் பொருத்தனைக்கு பதில் தருவாரா என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பீர்கள். ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் தருவார். ஒன்று மாத்திரம் நான் சொல்கிறேன், இந்த 40 நாட்கள் மாத்திரம் நான் ஒரு பெரிய பரிசுத்தவானாய் வாழ்வேன். அதை தொடமாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதில் நான் ஈடுபட மாட்டேன், அந்த காரியத்தை நான் இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் என்று சொல்வீர்கள். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏதோ இந்த 40 நாட்கள் மாத்திரம் நான் இவற்றை எல்லாம் விட்டு விடுவேன். நான் உபவாசம் இருக்கிறேன், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான்வெஜ்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், ஒரு நேரம் சாப்பிட மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நல்ல துணிமணி இந்த மாதத்தில் நான் வாங்க மாட்டேன் என்று சொல்வீர்கள். அதெல்லாம் பெரிய காரியம் அல்ல. உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செஞ்சீங்க பார்த்தீங்களா, அதை விட்டு விடணும். இனிமேல் என்ன செய்யக்கூடாது, அந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? நாயானது தான் கக்கினதை திரும்ப தின்னுமா. அதை போல் நாம் விட்ட பாவத்தை திரும்ப செய்வோம்னா அந்த நாயை போல நான் கக்கினதை திரும்ப தின்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அதை அறிக்கை செய்து நான் விட்டு விடுவேன். அந்த தீர்மானம் தான் நமக்கு வேணும். ஏன்னா நமக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார்.
நம்முடைய நோய்களுக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் மேலே எல்லா ஆக்கினையும் ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம், வசனத்தை சொல்லுங்க. லூக்கா 22:42. லூக்கா 22:42 44 வரை. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பாவங்களுக்காய் அவர் என்ன செய்தாராம்? கெத்சமனையில் போராடி ஜெபித்தாராம். ஹல்லேலூயா. சிலுவைக்கு போவதற்கு முன்பாய் நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய், பிதாவே நான் இந்த பாத்திரத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், இது நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? சிலுவை தியானத்திற்கென்று சிலுவையின் பாடுகளை நினைவு கூறுகிற நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி, நான் உமக்கு சித்தமானால் நான் இந்த காரியத்தில் ஈடுபடுவேன், உம்முடைய சித்தம் இல்லைனா இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டேன், எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படி செய்வேன் என்று சொல்கிறோமா? இல்லவே இல்லை. என் இஷ்டம் போல நான் வாழ்வேன். எதற்கு நான் தேவ சித்தம் செய்ய வேண்டும்? தேவ சித்தம் செய்வது தான் மேன்மையான ஒரு காரியம். தேவனுக்கு கீழ்ப்படிவது ஒரு மேன்மையான காரியம். பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் இயேசுவானவர். அவர் ஒரே குமாரன் தான். அவர் நினைத்திருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஒருவேளை சிலுவைக்கு தன்னை ஒப்புக்கொடாமலும் இருந்திருக்கலாம், தப்பித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் தேவ சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த கெத்சமனையில் அவர் ஊக்கத்தோடு கூட ஜெபித்தாராம். ஏன் தெரியுமா? ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள், இனி தேவ மகிமை இவர்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஊக்கத்தோடு கூட ஜெபித்தாராம். அந்த ஜெபத்தின் நிமித்தம் அவர் எந்த ஊக்கத்தோடு கூட ஜெபித்திருந்தால் அவர் நரம்புகள் எல்லாம் அப்படியே வெடித்து இரத்த வேர்வையாய் சிந்தி இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு வேர்வை சிந்துவது இயற்கை, ஆனால் அது இரத்தமாய் மாறுவது எவ்வளோ பெரிய காரியம். எத்தனை அளவு வியாகுலப்பட்டிருப்பார், எந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டிருப்பார். அதனால தானே அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் வந்தது. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் சிந்தப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, எல்லா ஆக்கினை நீக்கி நமக்கு சமாதானத்தை தரும் தேவனாய் அவர் கடந்து வந்தார். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு கிடைக்காது என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் திகைக்கிறாங்க தெரியுமா? தங்களுடைய தண்டனை நிமித்தம் சமாதானத்தை இழந்து போனவர்கள் எத்தனை தெரியுமா? இந்த பாவத்தை நான் செய்துவிட்டு ரகசியமாக தான் செஞ்சேன், யாருக்கும் தெரியாது, ஆனாலும் என் உள்ளத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், யோவான் 14:27 வாசிப்போம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி நான் கொடுக்கலப்பா. ஏதோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்குற வரைக்கும், ஒரு நண்பரோடு பேசும் வரைக்கும், நான் ஃபோனில் ஒருத்தரோடு உரையாடும் வரைக்கும், அப்போ மட்டும் இல்லை சமாதானம். என் பிள்ளை கூட நான் சிரித்து சிரித்து பேசுகிற வரைக்கும், என் கணவனோடு கூட மகிழ்ந்திருக்கும் வரைக்கும் அந்த சமாதானம் இல்லை. இந்த உலகம் எந்த விதத்திலும் கொடுக்காத ஒரு சமாதானம், அதுதான் என்னுடைய சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் தேவன் சமாதானமாக இருப்பார் பாருங்க. அந்த சிலுவையின் நேரத்தில் கூட பிதாவின் சித்தம் செய்தார். அவருக்குள்ள இந்த சமாதானம் இருந்தது. என் ஆண்டவர் எனக்கு எதற்கென்று தான் அனுப்பி வைத்திருக்கிறார், இதற்காக தான் இந்த பூமிக்கு அனுப்பினார். நான் ரத்தம் சிந்தப்படுவது பிதாவின் சித்தம், நான் இந்த உலகத்தில் பாடுபடுவது என் ஆண்டவரின் சித்தம், என் தகப்பன் அதற்காகத்தான் என்னை அனுப்பினார் என்று சொல்லி தன்னைத்தானே சமாதானத்தோடு கூட சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் சொல்கிறார், இந்த உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்க? நான் உபவாசிக்கிறது என் வீட்டில் ஒரு சமாதானம் வேணும், என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வேணும்னா நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் அந்த சமாதானம் பெரிதாக இருக்கும் அல்லவா? அந்த சமாதான சந்தோஷம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய காரியம். நம்முடைய ஆண்டவருடைய பேர் சமாதானக்காரன், சமாதான கர்த்தர், சமாதான பிரபு.
அந்த சமாதானத்தின் தேவன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் சமாதானம் இல்லை? நான் இந்த 40 நாள் உபவாசிப்பது எதற்கு தெரியுமா? என் வீட்டில் ஒரு சமாதானம் வேணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய மீறுதல்கள் இப்படிப்பட்டது, அதற்காக நீர் காயப்பட்டு இருக்கிறீர். என்னுடைய அக்கிரமங்கள் இப்படிப்பட்டது, அதற்காக நீர் நொறுக்கப்பட்டு இருக்கிறீர். என்னுடைய ஆக்கினை இம்மட்டும், அதையும் நீர் ஏற்றுக்கொண்டு எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த சமாதானம் என் இருதயத்தை ஆழக்கடவது என்று சொல்வோமானால், அடுத்ததாக அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அந்த காயப்பட்ட தேவனுடைய தழும்புகளால் நம்முடைய வியாதியிலிருந்து, நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்து நாம் குணமாக்கப்படுகிறோம், விடுதலை அடைகிறோம். இன்னைக்கு கொடிய வியாதினால் வாதிக்கப்பட்டு எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? அங்கலாய்ப்போடு கூட இந்த நாட்களில் நான் உபவாசி ஜபிக்க போகிறேன். எனக்கு ஒரு சமாதானத்தை தேவன் தருவாரா? எனக்கு ஒரு விடுதலையை தருவாரா? என் நோய் குணமாகுமா என்று சொல்லி இந்த தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே உங்கள் மேல் விழுந்த அந்த ஆக்கினையை நீக்கி கர்த்தர் உங்கள் நோய்களை சுகமாக்குவார். 1 பேதுரு 2:24 சொல்லி இருக்கிறது, நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி தேவன் சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் பலியானார். அது மாத்திரமல்ல, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று வசனம் சொல்கிறது. நாம் பாவத்திற்கு சாக வேண்டும் என்பதற்காகத்தான் சிலுவையிலே கர்த்தர் ரத்தம் சிந்தினார். ஆமென், அல்லேலூயா. அந்த சிலுவையின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் கூட நான் வியாதியோடு கூட இருக்கிறேன், இந்த வியாதி என்னை விட்டு நீங்குமா என்று சொல்வீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே உங்கள் வியாதி உங்களை விட்டு கடந்து போகும், நீங்கள் பரிபூர்ண சுகம் அடைவீர்கள். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்த அக்கிரமங்கள் மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்முடைய ஆக்கினை அவர் மேல் விழுந்ததால் அந்த ஆக்கினையை தீர்ப்பதற்காக, நமக்கு சமாதானத்தை தருவதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவருடைய தழும்புகளால், அந்த காயத்தில் விழுந்த அந்த தழும்புகளால் நம்முடைய நோய்கள் எல்லாம் நீங்கி நம்மை குணமாக்கினார். இன்றைக்கு உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ளே ஒரு குணத்தை, ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறபடியால் நம்ம எல்லோரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியிலும் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வசனத்தை சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே, நீ நொறுக்கப்பட்டதையோ, நீ காயப்பட்டதையோ, எங்களுக்கு ஆக்குனைக்குள்ளானதையோ நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, அதன் நிமித்தம் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீர், நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் கூட இந்த தியான செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், சுகமாக்கும். அவர்கள் பாவங்களிலிருந்து கழுவி சுத்திகரித்து அவர்களை நீதிமான்களாய் மாற்றும். உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதியும், பெரிய காரியங்கள் செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.